ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வழக்கமாக நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம், கரூரில். இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா 3 தலைமுறையாக 45 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நம்ம ஹோட்டல் போனோம்னா பிரியாணி கடை, புரோட்டா கடை, தோசை கடைன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரவா தோசைக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை இங்கே இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம், நாராயணா ரவா தோசை கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து கச்சேரி பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 5 ரோடு பக்கத்தில் வேலு ஸ்கூல் ஆப்போசிட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தாத்தா, பையன், பேரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைமுறையாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த ரவா தோசை எப்படி தான் இருக்கு, இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு அவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உள்ள வாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே அவங்க கிட்ட இருக்கிற மேஜர் எல்லா ஐட்டமும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட பன் பரோட்டா, அப்புறம் ஒரு இட்லி வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து முட்டை ரவா, முட்டை வீச்செலாம் சொல்லியிருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் வரதுக்குள்ள நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே வந்து சாஃப்டாக ஈஸியாக வந்து பிக்கிற அளவுக்கு தான் இருக்குது பரோட்டா. இவங்ககிட்ட வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து ஒயிட் குருமா தான், வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் போல். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பைக் போயிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த குருமா தான் வந்து ஹைலைட்டு. சூப்பராக இருக்குது இந்த குருமாவோட சாப்பிட. அவங்களோட சட்னிஸோட ட்ரை பண்ணிடுவோம். 3 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 விதமான சட்னியும் ஒரு பரட்டியாச்சு. சூப்பராக இருக்கு. அடுத்து அவங்க இட்லி ட்ரை பண்ணிடுவோம். இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க குருமா கூட வந்து செம்மையாக காம்பினேஷன் ஆகுது. இந்த மாதிரி இட்லி இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து நம்ம 5-6 இட்லி கூட தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரியே அவங்களோட இட்லியுமே வந்து 3 விதமான சட்னி இருக்கா. ஸோ அது 3ஐயும் பரட்டி ஒரு பைட்டு போயிடுவோம். இந்த கிரீன் கலரில் புதினா சட்னி நினைக்கிறேன், அது ரொம்பவே சூப்பராக இருக்குது இட்லிக்கு. அதை மட்டும் வச்சே ஒரு ட்ரை பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது இட்லிக்கும் அந்த பச்சை சட்னிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க கடையோட ஃபேமஸே பார்த்திங்கன்னா இவங்களோட ரவா தோசை. இவங்க ரவா தோசையிலேயே வந்து யூனிக்கான டிஷ் பார்த்திங்கன்னா முட்டையில் ரவா தோசை போடுறாங்க. ஸோ வந்து அவங்களோட எக் ரவா தோசை தான் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நைட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. பட் நல்லா உள்ளுக்குள்ள வந்து முட்டையை வந்து நல்லா போட்டு மிளகுலாம் நிறையா போட்டிருக்குது. ஸோ வந்து இவங்களோட முட்டை ரவா தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா குருமா இருக்குது, சாம்பாரும் இருக்குது. நம்ம வந்து குருமாவே ட்ரை பண்ணுவோம். நானும் வந்து அதிகமாக ரவா தோசையை சாப்பிடாத ஆள்.
இந்த மாதிரி ரவா தோசை இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து நார்மல் தோசைக்கு பதிலாக ரவா தோசையே சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் முட்டையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டை வீச்சு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த முட்டையை வந்து நல்லா முருகு விட்டு அந்த வீச்சையே பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு முருகலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க குருமா ஊற்றிருக்கு. எனக்கு வந்து வீச்சு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் முட்டை வீச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. சூப்பராக இருக்குது. அவங்களோட குருமா வந்து சூப்பராகவே இருக்கனால எது கூட எடுத்தாலுமே வந்து சூப்பராக மெர்ஜ் ஆகுது. அதுலேயும் வெஜ்ஜஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்களா, அந்த வெஜ்ஜஸோடு சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் அந்த குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குது. கிட்ட வாங்க. இந்த நடுப்பாட்டில் தான் வந்து முட்டை நிறையா இருக்கும். அண்ட் வந்து புரோட்டாவுமே சாஃப்டாக இருக்கும். இந்த நடுப்பாட்டில் வந்து ஆல்ரெடி வந்து குருமா ஊறி இருக்குது. ஸோ மீதி இருக்க குருமாலையும் பரட்டி விட்டு ஒரு பெரிய வெயிட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. சாஃப்டான புரோட்டாவாக இருந்துச்சு நடுவில். அது கூட வந்து அந்த முட்டை அந்த குருமாலாம் சேர்ந்து ஒரு பிளாஸ்டே உருவாக்கிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரவா ஃபேமஸுங்கிறதுனால முட்டை இல்லாமல் நெய் ஊற்றி நெய் ரவா வாங்கியிருக்கோம். அண்ட் இவங்ககிட்ட சாம்பாரும் இருக்குது. சாம்பாருக்குமே இந்த ரவா நல்லா இருக்கும் ப்ரோன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுக்கு எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணிடுவோம். அதனால் சாம்பார் ஓரமாக கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். சாம்பார் கூடயுமே நல்லா செட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து இவங்களோட குருமா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நான் வந்து இவங்க குருமா கூடயே போகிறேன். ஸோ உங்களுக்கு குருமா பிடிக்காது, சாம்பார் தான் வேணும்னாலும் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணலாம். சுட சுட வந்துச்சா. ஸோ அந்த முருகலாக இருக்கிறதுக்கும் இந்த குருமாவுக்கும் சூப்பராக இருக்குது. இவங்க கெட்டி சட்னி வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ கெட்டி சட்னியோட ட்ரை பண்ணுவோம். நல்லா காரமாக இருக்குது, சுருக்குன்னு இருக்கனால வந்து சூப்பராகவே இருக்குது கெட்டி சட்னி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கடைசியில் முடிக்கிறப்போ வந்து கலக்கியில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கலக்கி தான் ஆர்டர் பண்ணோம். கலக்கி கொஞ்சம் கெட்டியாயிருச்சு, பட் இட்ஸ் ஓகே. கலக்கியை வந்து கெட்டி சட்னியோட ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது கலக்கி கூட இந்த கெட்டி சட்னி. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. எனக்கு வந்து இந்த கடையில் வந்து ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து வீச் புரோட்டாவும் பன் புரோட்டாவும் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரவா அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் வந்து எனக்கு வந்து ரவாவை விட வந்து பீச் புரோட்டா பன் புரோட்டா பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரவா பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணிடுவோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்குமார் அண்ட் கேமராக்கு பின்னாடி தர்ஷன். பாய்.